அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 22, 2024, கார்த்திகை 7ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் மனம் போன போக்கில் போகாதீர்கள். மனதை நீங்கள் வழி நடத்துங்கள். மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண வடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும்.
2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி இருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே அவர்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச அறக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நான் சொல்லியிருந்தேன், நேற்றைக்கு எங்கள் ஊரில் மழை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு முந்தைய நாளுமே மழை. ஸோ இந்த மழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்தது. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 சகோதர சகோதரிகள் என்னை விசாரிச்சிருந்தீங்க, எப்படி இருக்கிறது மழை, ஊரில் மழை கொட்டுகிறதாக செய்திகளில் பார்க்குறோம், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அக்கறையோடு ஒரு சில அப்படின்னு தான் சொல்லணும், ஓரிரு சகோதர சகோதரிகள் விசாரிச்சிங்க. அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அந்த மழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்தது.
மேக வெடிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. கிட்டத்தட்ட 46 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பாம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் மட்டும் கொட்டி தீர்த்தது அப்படிங்கிறத செய்திகளில் சொன்னாங்க. ராமநாதபுரம் அப்படிங்கிறது ஒரே நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒற்றை நாளில் மழை அப்படிங்கிறது எல்லா ஊர்கள் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊரணி, அந்த ஊரணி வந்து நான் முதல் நாளில் பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், யதார்த்தமாக இது யோசித்தது, இந்த மழைக்காலம் அப்படிங்கிறது வந்துவிட்டது, ஆனால் இன்னும் ஊரணியில் நீரை காணலை, ஸோ நீர் ரொம்ப குறைவாக கிடக்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு முதல் நாள் யோசிக்கிறேன், மறுநாள் அப்படிங்கிறது பார்த்தா அந்த ஊரணி முழுமையாக நிறைந்திருக்கிறது. நாங்கள் யதார்த்தமாக அந்த ஊரணி நிறைந்திருக்குமா அப்படின்னு வீட்டில் பேசும்பொழுது நான் சொல்கிறேன், அது இப்போ பெய்திருக்கக்கூடிய மழைக்கு 2 நாட்களில் அந்த எல்லா நீர்களும் வந்து வடிந்து அது நிறைந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அப்பொழுதே அன்றைய இரவுலேயே அது வந்து முழுமையாக நிறைந்து அது வரக்கூடிய வாய்க்காலில் மீண்டும் எதிர்த்து ஓடும் அளவிற்கு அந்த ஊரணி அப்படிங்கிறது முழுமையாக நிறைந்திருக்கிறது. ஊரே, ராமநாதபுரமே அப்படியே நீரில் வந்து மிதக்கிறது அப்படிங்கிறது மாதிரி தான் குறிப்பிடணும். அந்த அளவுக்கு கொட்டி தீர்த்தது மழை அப்படிங்கிறது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து பாதிக்கும் வண்ணமாக. ஏன்னா ஒரே நாளில் இப்போது உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறது அப்படின்னா, மக்கள் பெருவாரியான நபர்கள் தங்களுடைய வேலைகளை பார்ப்பதற்கு வெளியில் செல்ல முடியலை. முழுமையாக ஒரு நாள் முழுவதும் மழை அப்படிங்கிறதுனால எல்லோருமே அங்கங்கே இருந்தாலும் நம்மளுடைய வியாபாரம் அப்படிங்கிறது உணவு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதும், அதுலேயும் அத்தியாவசிய பொருளில் எப்படி வந்து பால் அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருளில் வச்சுருக்கிறோமோ, அதே போல் நம்மளுடைய இட்லி தோசை மாவு அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருளில் இருக்கிறதுனால நாம் அதை நித்தம் தயாரித்து நித்தம் வந்து நம்ம கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையாக மாறிவிடுகிறது. அப்போது ஊரே வந்து மூழ்கி இருந்தாலும், ஊரே வந்து முடங்கி இருந்தாலும், நாம் நம்மளுடைய தொழிலை தொடர்ந்து செய்யும் விதமாக அந்த மழை நாளில் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க உழைத்ததன் விளைவு அப்படிங்கிறது அவர்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது சரியில்லாமல், ஏன்னா காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் வருது அப்படின்னா முழுவதுமாக அவங்க வந்து அன்றைய நாளில் வந்து மழையிலேயே நனைந்தே பயணித்தது. நம்மளுடைய வாகனங்களை பார்த்திங்கன்னா அவங்க அவங்க செல்லக்கூடிய அந்த டூ வீலர் அப்படிங்கிறது நம்மளுடைய வாகனங்களே நம்ம கொடுப்போம். அந்த வாகனங்களே ஊர்களுக்குள் நுழையும் பொழுது அது நீர் நிறைந்ததுனால 2 வாகனம் அப்படிங்கிறது அங்கே பழுதாகியது. மீண்டும் அவர்களை பிக்கப் செய்து அவர்களுக்கு மீண்டும் அடுத்த வாகனத்தை தயார் செய்துன்னு நம்ம வந்து அந்த நாள் அப்படிங்கிறது முழுமையாக கொண்டு போய் எல்லாரிடத்திலும் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். ஆனால் அவர்களுக்கு வந்து உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது. ஸோ அடுத்த நாள் அப்படிங்கிறது முழுமையாக நாமே களத்தில் இறங்க வேண்டிய ஒரு சூழலாக நாமே அதில் பயணித்து நாம் மீண்டும், ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் ஓய்வு தேவைப்படும், அவர்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு நாமே களத்தில் இறங்கி பயணித்தோம். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை தந்தது. எப்படின்னா, ஊரை நம்ம சிறு பிள்ளையில் அந்த வெள்ளக்காடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்புறம் எப்பொழுதெல்லாம் மழை பொழிகிறதோ எல்லாருமே அவரவர்கள் இடத்துல இருப்போம். ஆனால் நாம் இறங்கி எல்லா ஊர்களுக்கும் எல்லா தெருக்களுக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கார்லேயே நம்ம பயணித்தோம். அப்போது அந்த காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக எல்லா இடத்துலையும் நீர் நிறைந்து எல்லா சாலைகளும் துண்டிக்கப்பட்டு எல்லா வீடுகளுக்குள்ளும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் எது பாதை எது பள்ளம் அப்படிங்கிறதுலாம் தெரியாத அளவுக்கு நீர் நிறைந்த காட்சியாக, ஏன்னா எங்கள் ஊரை குறிப்பிடும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க தண்ணீர் இல்லா காடு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து திரைப்படங்கள்லேருந்து எல்லாவற்றிலும் சொல்லுவாங்க. அது ஒரு சில பகுதி தான். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னா முழுமையாக அது கிடையாது. ஒரு சில ஊர், எங்கள் ஊரில் இப்போது நம்ம எப்படி நம்ம தமிழகம் அப்படின்னா எல்லாமே இருக்கிறதோ, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது எப்படி உள்ளடக்கியதோ அதே போல் தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் 5 வகையான நிலங்களும் உண்டு.
ஸோ அதை வைத்து எல்லாருமே தண்ணீர் இல்லா காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் வசிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது நல்ல தண்ணீர் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கும். ஸோ அப்படி சொல்லக்கூடிய இந்த ஊர் இன்னைக்கு நீர் நிறைந்து காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்வை தந்தது. அந்த அனுபவம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பிரபஞ்சம் அதற்காகத்தான் இன்னைக்கு அந்த ஏற்பாட்டை தந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி என்னும் விதமாக என்னுடைய நேற்றைய பயணம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திற்கு, இயற்கைக்கு, இறைவனுக்கு நன்றி கூறணும். விசாரித்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறணும். நானும் ஒரு சிலரை விசாரித்தேன். எப்படின்னா, நான் பெருவாரியான நேரங்களில் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு நமது மக்களை தொடர்பு கொண்டு நான் பேசுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றைக்கு அந்த ராமேஸ்வரம் அப்படின்னு உள்ளடக்கியதில் தான் பாம்பன் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய எனது நண்பர்களை அழைத்து அவர்களிடத்தில் விசாரித்து மழை எப்படி கொட்டி தீர்த்தது அப்படிங்கிறத பற்றி விசாரித்து பேசி அவர்களை பாதுகாப்பாக இருக்கும்படியாக கேட்டு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடைக்கானல்லேருந்து கால் பண்ணியிருந்தார், ஒரு காவல்துறை நண்பர். அவர் என்னை அழைத்து நண்பரே கவனமாக இருங்க, உங்கள் ஊரை இப்படி செய்திகளில் கேள்விப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இல்லை, எங்கள் ஊர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் அப்படிங்கிறதும், கடல் அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கத்திலே இருப்பதனால நீர் அப்படிங்கிறது வெளியேறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதான காரியமாக இருக்கும் அப்படிங்கிறத அவரிடத்திலும் சொன்னேன். ஸோ இந்த மழையே வேறு ஊர்களில் கொட்டி தீர்த்தால் அப்படின்னு அவரே சொன்னார். மலை பிரதேசங்கள்லாம் இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டால் அது நிறைய நிலச்சரிவுக்கெலாம் வழிவகுத்து விடும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் நேற்று சுற்றி வரும்பொழுது நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் மரங்கள் சாய்ந்திருந்தது அப்படின்னும், அதே போல் மழை மட்டும்தான், காற்று அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ மழை மட்டுமே அப்படிங்கிறது ஒரு நின்று பெய்தது முழுமையாக ஒரு 24 மணி நேரங்கள் அப்படிங்கிறது நின்று பெய்த காட்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை அனுபவமாக பார்க்க முடிந்தது. ஸோ அந்த செய்தியை உங்களோடு நான் பகிரணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டேன். ஸோ தொடர்ந்து என்னை விசாரித்தவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இப்போது நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த ஆடியோ அப்படிங்கிறது ஒரு குட்டி ஆடியோ தான், ஆனால் மிகப்பெரிய செய்தியை தரக்கூடிய ஆடியோவாக இருக்கிறது. அந்த ஆடியோவில் வரக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது நானே நேற்றைக்கே அதை பயன்படுத்தியது போல் ஒரு நபரிடத்தில் நான் சொல்வதற்கு ஏதுவாக இருந்தது. அப்படி ஒரு அற்புதமான குட்டி கதையை உள்ளடக்கிய அந்த ஆடியோவை தான் கேட்க போகிறோம். ரொம்ப குட்டி ஆடியோ தான். இப்போது அந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. சகோதரி சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலையை சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ நாம் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ஒரு காட்டுல வயிறு நிறைய ஒரு கழுதை புல்ல சாப்பிட்டு வந்திருக்குது. புல்ல சாப்பிட்டு வந்த உடனே யாரையாவது வம்பு கிழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குது, புளிய கூப்பிட்டு இருக்குது. புளி இங்க வா அப்படின்னு சொன்ன உடனே, நான் இன்னைக்கு வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டேன், அந்த புல்லோட கலர் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னுச்சான். உடனே அந்த புளி சொல்லிச்சு, என்னப்பா புல்லோட கலர் எப்பவுமே பச்சை தானே, கிரீன் தானே அப்படின்னு சொல்லிது. இல்ல நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ கலர் அப்படின்னு இருக்கு. சோ இது எப்படி பாசிபிள்? கண்டிப்பா இது பாசிபிலிட்டி இல்ல, இது பச்சை கலர் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சண்டை வந்த உடனே அந்த வழியா சிங்கராஜா போயிருக்கிறாரு. என்ன இங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, புலி நடந்த மேட்டர் சொல்லும் போது, கழுத நீ போ வேலையை பார்த்துட்டு, புல்லு ப்ளூ தான், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு புலிக்கு ஒரு மாசம் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தண்டனை கொடுக்குது. புலிக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா சிங்கராஜா, நீங்க ராஜா, அதனால நீங்க சொல்ற வார்டுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனாலும் எதற்காக இந்த தண்டனை? உங்களுக்கே தெரியும் புல்லு பச்சை கலர் தான். ஏங்க, முட்டாள் மாதிரி இருக்கக்கூடிய அவங்கிட்ட ஆர்கியூ பண்ணது உன்னோட தப்பு, அதனாலதான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட லைஃப்லயும் நம்ம வாயை சீண்டிக்கிட்டு, நம்மளுடைய லைஃபை சீண்டிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. நம்ம அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து அவங்களுடைய அந்த சீண்டுதலுக்கு ஏத்தாப்புல நம்மளும் கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தொட்டா சினிங்கி மாதிரி, ரைட்? தொட்டா சினிங்கின்னு தெரிஞ்சுதானே அதை போய் தொடறோம் இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம எமோஷனலாவும் தெரிஞ்சுதான் நம்மள சீண்டுறாங்க. அதனால சீண்டும் போது அமைதியா இருந்துங்க, லைஃப் நல்லா இருக்கும்.
ஒரு சின்ன கதை சொல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு இருக்கிறாரு. அவர் அந்த மக்களுக்கு எல்லாம் டீம் பில்டிங்கை பற்றி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறாரு. என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொன்னால், எல்லாரும் சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இருந்தாலும் ஒரு ரிவிஷன் தான். எல்லார் கையிலையும் வந்து ஒரு பலூன் கொடுக்குறாரு. எல்லாரு கையிலையும் ஒரு பலூன் கொடுக்குறாரு. பலூன் எல்லாம் ஊதுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. பலூன் எல்லாரும் ஊதிடுறாங்க. சரி, இப்போ கெட்டிருங்க அப்படின்னு சொன்னால் கெட்டிடுறாங்க. எல்லார் கையிலையும் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் கொடுத்துட்டாரு. உன் பேர் எழுதுப்பா அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் பலூனில் பேர் எழுதிடுறாங்க. அது பக்கத்தில் ஒரு பெரிய ரூம் இருக்குது. எல்லாரும் போய் அந்த பலூன் அங்கே போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் அந்த பலூனை போட்டுடுறாங்க. கூப்பிட்டு அவர் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் டைம், உங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் டைம், நீங்கள் போய் உங்களோட பலூனை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட அங்கே இருந்ததில் மொத்தம் 100 பேர் அங்கே போய் பலூன் போட்டாங்கன்னா 50 பலூன் உடஞ்சிட்டு 2 பேர் பலூனோட வந்தானுங்க. பாக்கி 48 பேர் அந்த ரூம்லேருந்து வெளியே வரல. பலூன் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறானுங்க. அது உடஞ்சுதா உடையலையா ஒன்றுமே தெரியாது. வர சொல்லிட்டு திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப எல்லார் கையிலையும் பலூன் கொடுக்குறாரு. திரும்ப அதே இதை ரிப்பீட் பண்ண சொல்றாரு. ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு அதே மாதிரி பேர் எழுத சொல்லிட்டு இப்போ போய் அந்த பழைய பலூன்லாம் எடுத்துட்டு இப்போ புதுசாக அந்த பலூன் அவ்வளோத்தையும் போடுறாங்க. பலூன் அவ்வளோத்தையும் போட்டதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு. நீங்கள் போய் ஆளுக்கு ஒரே ஒரு பலூன் மட்டும் எடுங்க, அந்த பலூனில் யார் பேர் எழுதியிருக்கோ அவர்கிட்ட அந்த பலூனை கொடுத்துருங்க அப்படின்றார். 30 செகண்டில் எல்லாரும் பலூனை கொடுத்துட்றாங்க. நன்றி சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்றைக்கி கேட்ட அந்த ஆடியோவில் உண்மையிலேயே நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய தத்துவத்தை தந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆடியோவில் அமைஞ்சிருந்தது. அதை 2 விதமாக சொன்னாங்க. ஒன்று வந்து முன்னது தான் எனக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தது. பின்னது அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருந்தது. முன்னது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கழுதை, அந்த கழுதை என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு புலியை அழைத்து சொல்கிறது, நான் வந்து இன்னைக்கு காலையில் புற்கள் சாப்பிட்டேன், அந்த புல் என்ன நிறம் என்று கூறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ புலி யோசித்து பார்க்குது, என்ன அது புல்லுனா ஒரு பச்சை நிறத்தில் தானே இருக்கும், அதை போய் ஒரு கேள்வி மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு, புல் என்ன பச்சை நிறத்தில் தானே இருக்கும் அப்படின்னு, இல்லை வேறு நிறம் சொல்லு அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ புல்லுனா சரி, கொஞ்சம் காய்ந்த புல் வந்து கொஞ்சம் இளம் மஞ்சளில் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கலாம், இப்படி வித்தியாசமாக ஏதேனும் இருந்திருக்கும். ஆனால் பச்சை புல் சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது மீண்டும் பச்சை அப்படின்னே சொல்லுது. இல்லை வேறு நிறம் அப்படின்னு சொல்லுது. புலி யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது கழுதை சொல்கிறது அது வந்து ஊதா நிறம் அப்படின்னு சொல்லுது. ஊதா நிறமா? ஊதா நிறத்தில் எந்த இயற்கை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஊதா அப்படிங்கிற அந்த நிறத்தில் எதுவுமே இயற்கையாக விளைந்ததாக இருக்காது. ஸோ இப்போ புலி வந்து ஆர்கியூ பண்ணது, எதிர்த்து பேசுது, அது எப்படி ஊதா நிறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு. இல்லை ஊதா நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போது நீங்கள் ஊதா நிறம்னா நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. சங்குப்பூ அப்படின்னு ஒரு பூ பார்த்துருப்போம். அந்த சங்குப்பூவை தவிர வேறு ஊதா நிறத்தில் நம்மளிடத்துல எதுவுமே இல்லை. வெளிநாட்டில் ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பெர்ரி வகையில் அந்த நாவல் பழத்தை குறிப்பிடுவோம். ஆனால் அதெல்லாம் ஊதா நிறத்தில் இருக்காது. ஸோ கடல் வான கலர் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே, அந்த ஊதா நிறத்தில் சங்குப்பூவை தவிர வேறு எதையும் காட்ட முடியாது. ஒருவேளை அப்படி இருந்தால் அது உணவாக இருக்காது, அது வந்து ஏதேனும் விஷமாக இருக்கும், இல்லைன்னா விஷத்துக்குரிய மருந்தாக இருக்கும். இதை வந்து நான் பல்வேறு முறை உங்களிடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது இடைவேளை அப்படிங்கிறது வருகிறது. அதாவது 21 நிமிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் சுற்று நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைவு சுற்று அப்படிங்கிறது வருகிறது. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து பருக வேண்டிய நேரம். வாருங்கள், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகிறதுல என்னங்க நிறுத்துறது, அப்புறம் ரசிக்கிறது, அப்புறம் ருசிக்கிறது, நிதானமாக எப்படிங்க பருகிறது? தண்ணீர்னால் கடகட மடமடன்னு குடிக்கணுமே அப்படி. தண்ணீரே இல்லை, எதுவாக இருந்தாலும் நாம் சரியான ஒரு ரிதத்தில் நம்ம வந்து பருகணும். ரிதம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஸோ அது வந்து இசையில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு கேன் இருக்குது. அந்த கேனில் இப்போ நீங்கள் குடிக்கக்கூடிய நீர் கேனில் நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்திலிருந்து நீரை நிரப்புகிறீர்கள் அப்படின்னா, அந்த நீரை வந்து அந்த கேனில் கொள்ளளவு விட அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா, அது திணறி உள்ள இறங்கும். இப்போது புனல் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புனலை வந்து நம்ம ஆயிலெலாம் ஊற்றும் போது பயன்படுத்துவோம் அல்லவா, அப்படி பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த புனல் தான் போட்டிருக்கோம். அது நேராக வாய் வழியாக, அதாவது அந்த வாட்டர் கேனின் வாய் வழியாக அது உள் நுழைந்திருக்கும். அப்படி ஊற்றும் போது நிறைய ஊற்றணும்னா அது வந்து ஒரு கொப்பளிப்பு அப்படிங்கிறது செய்யும். காற்று வந்து உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியேறும். ஸோ அப்படி வெளியேறும்போது ஒரு திணறல் ஏற்படும், அது வெளியே சிந்தும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபனலை வந்து கொஞ்சம் தூக்கிக்கிட்டு மேலே ஊற்றினோம்னா காற்று அப்படிங்கிறது அந்த தூக்குன பகுதியிலேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த நம்ம ஊற்றிய பொருள் அப்படிங்கிறது சிந்தாமல் சிதறாமல் சரியாக நிரம்பும். இது நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். ஸோ நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். இது வந்து குழந்தைகளாக உள்ளவங்க ஃபனல் இருக்குது அப்படின்னா அதில் ஊற்றுவாங்க, வேகமாக ஊற்றுவாங்க, அது சிந்திடும். அப்புறம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை இல்லை அது காற்று போடுவதற்கு கொஞ்சம் ஏதுவான ஒரு வசதி பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம செய்யணும். அப்படி செய்தால் விரைவாகவும் நம்ம வந்து அதை நிறைக்க முடியும், சிந்தாமலும் நிறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதே போல் தான் நீர் பருகுவதையும் நம்ம வந்து சிறுபிள்ளைத்தனமாக தான் இன்றைக்கி நம்ம தண்ணீர் பருகிறோம். கடகட மடம்பட அப்படின்னு தண்ணீரை வந்து காற்று வெளியேறுவதற்கோ உள்போகுவதற்கோ வாய்ப்பில்லாமல் செய்கிறோம். அப்படி செய்வதனால் நிறைய நேரங்களில் தண்ணீர் குடித்து முடித்ததுக்கு பிறகு அப்படிங்கிறது சில பேருக்கு திணறல் அப்படிங்கிறதே வரும், மூச்சு திணறல் அப்படிங்கிறதே ஏற்படும். இதுக்கு காரணம் அந்த விளைவு தான். ஸோ அப்போ இந்த நீரை நிதானமாக பருகணும். ஒரு அளவில், ஒரு அளவீட்டோட நம்மளுடைய வாய் கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளவு நீரையும் ஊற்றி விடக்கூடாது. அதே போல் நம்மளுடைய தொண்டை பகுதியின் கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளவும் அப்படியே இறங்கக்கூடாது. அப்படி இறங்குனா அது நிறைய நேரங்களில் பெரிய தொந்தரவை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் நீர் பருகுவதில் எப்பொழுதுமே கவனம் அப்படிங்கிறது வைத்திருக்கணும். ஸோ இதை பற்றி நான் பேசினா நிறைய பேசுவேன் நீரை பற்றி. ஸோ வருங்காலங்களில் பேசுவோம். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு கருத்து பெட்டியில் கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்பாக ஒரு செய்தி சொன்னேன். ஊதா நிறத்தில் அந்த கழுதை அப்படிங்கிறது புல் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், ஊதா நிறத்தில் எந்த உணவுமே இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஊதா நிறத்தில் என்ன பழம் இருக்கிறது, என்ன காய் இருக்கிறது, அல்லது என்ன பருப்பு வகைகள் இருக்கிறது, என்ன பூக்கள் வகை இருக்கிறது. ஸோ நானே நிறைய சொல்லிட்டேன், இருப்பினும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் வந்து பூவில் வந்து சங்குப்பூ சொல்லிட்டேன், பழங்களில் வந்து ப்ளூபெர்ரி, நாவல் பழம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ப்ளூ நிறத்தில், அதாவது ஊதா நிறத்தில் உங்களுக்கு ஏதேனும் பழமோ காயோ அல்லது வகையான இலைகளோ ஏதேனும் தென்படுகிறதா அப்படின்னு சொல்லுங்கள். இது முதல் கேள்வி. முதல் கேள்வி எப்போதுமே டிஏ ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இது இரண்டாவது கேள்வின்னு வச்சுக்கோங்க. மூன்றாவது கேள்வி, இப்போது ஒரு வாட்டர் கேனில் ப்ளூ கலரில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு நீர் இருக்குது, ஊதா நிறத்தில் ஒரு நீர் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான அந்த கண்ணாடி போன்ற இந்த இப்போது நம்ம தண்ணீர் கேன் விற்கிறாங்கள்ல, அந்த மாதிரியான தண்ணீர் கேனில் ஊதா நிறத்தில் ஒரு பொருள் இருந்தால் அது என்னவாக இருக்கும்? ஊதா நிறத்தில் தண்ணீர் இருந்தால் அது என்னவாக இருக்கும்? இதுதான் 3 கேள்வி. முதல் கேள்வி, டிஏ ரிப்போர்ட் நேற்றைக்கு அனுப்பிவிட்டீர்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, ஊதா நிறத்தில் ஏதேனும் காய், பழம், வேறு வகைகளில் ஏதேனும் பூ இப்படி நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள், அது என்னன்னு கூட சொல்லுங்கள். மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது, டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் கேனில் ஊதா நிறத்தில் ஏதேனும் நீர் இருந்தால் அது என்னவாக இருக்கும்? உங்கள் கற்பனைக்கு தான் விடுறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்துட்டு அதை வந்து எழுத்தாக நீங்கள் தட்டச்சு பண்ணி கருத்து பெட்டியில் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஆடியோ கேட்டு செஞ்சுட்டு தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்க வாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம்.
கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை அவங்க அனுப்பி வச்ச ஒரு ஆடியோ கேட்டோம். அந்த ஆடியோவில் 2 வகையான விஷயங்கள் இருந்தது. அதில் முதல் விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த கழுதை வந்து புலி இடத்தில் ப்ளூ நிறத்தில் ஊதா நிறத்தில் நான் வந்து புல் சாப்பிட்டேன்னு சொல்லுது. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அப்போது அந்த வழியாக சிங்கராஜா வர்றார். ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம். ஸோ சிங்கம் வர்றாரு. சிங்கத்திடம் வந்து 2 பேரும் போய் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. எங்களுடைய வாக்குவாதத்திற்கு காரணம் அப்படிங்கிறது புலி சொல்லுகிறது. கழுதை வந்து அது வந்து ஊதா நிறத்தில் புல் சாப்பிட்டதாக சொல்கிறது. ஊதா நிறத்தில் ஏது புல்? அதனால் நான் இல்லைன்னு சொல்கிறேன், அது ஆமான்னு சொல்லுது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் சிங்கம் வந்து கழுதையிடமும் விசாரிக்கிறது. கழுதை அதையே சொல்கிறது. நான் ஊதா நிறத்தில் ப்ளூ நிறத்தில் நான் புல் சாப்பிட்டேன் அப்படி சொல்லுது. உடனே நீ சாப்பிட்ருப்ப சரிதான் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. புலிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன எப்படி சொல்லுது சிங்கராஜா அப்படின்னு. இப்போது புலியை பார்த்து சிங்கம் சொல்லுது, 1 மாதத்துக்கு உன்னோட யாரும் நாங்கள் பேச மாட்டோம், நீ வந்து ஒதுக்கி வைக்கப்படுற அப்படிங்கிற மாதிரி தண்டனை கொடுக்குது. புலிக்கு ரொம்ப சந்தேகம். என்ன ஆச்சு? என்னங்க அது இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுது. நான் இல்லைன்னு அதை வந்து எதிர்த்து வாதிடுறேன். ஆனால் நீங்கள் வந்து அதற்கு ஆமான்னு சொல்லி என்னை வந்து எனக்கு தண்டனை அப்படிங்கிறது சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சிங்கம் சொல்லுது, அது ஒரு முட்டா கழுதை. அந்த முட்டா கழுதை சொல்லுவது முட்டாள்தனமான விஷயம்னு உனக்கு தெரியுது. தெரிஞ்சும் அதனிடத்தில் நீ வாக்குவாதம் செய்கிற. ஸோ நீ வாக்குவாதம் செய்யும்போதே நீ அப்போது அதற்கு சமமாக போயிட்ட. அதனால் தண்டனை உனக்கு தான் கொடுக்கணும். ஸோ உன்னையை தான் புத்திசாலியை தான் நம்ம திருத்த முடியுமே தவிர முட்டாளை நம்ம திருத்த முடியாது. ஸோ முட்டா கழுதையிடம் வாக்குவாதம் செய்த புலிக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இது வந்து புலின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே நம்மளை புலின்னு தான் சொல்லுவோம், அதாவது டைகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருமே புலி அப்படின்னா கணக்கில் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திசாலி அப்படின்னா புலி தான். அப்போது இந்த புலிகளே சில இடங்களில் வாக்குவாதம் செய்கிறார்கள். யார்? நான் உங்களையும் சொன்னேன், என்னையும் சொல்கிறேன். அப்படி வாக்குவாதங்கள் எங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னா நிறைய நேரங்களில் முட்டா கழுதைகள் அப்படிங்கிறவங்க நம்மளை வந்து தூண்டத்தான் செய்வாங்க. சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்பதமாக பேசத்தான் செய்வாங்க. நம்மளை வந்து உணர்ச்சி வசப்பட வைப்பாங்க. ஆனால் சிங்கம் சொன்னது போல் புத்திசாலிகள் தான் திருந்தணுமே தவிர முட்டாள்களை திருத்த முடியாது. ஸோ நாம் தான் அந்த இடத்துல பக்குவமாக ஒதுங்க வேண்டும். அவர்களிடத்தில் ஆமாம் அப்படியாக தான் இருக்கும், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். கழுதை சொன்னால் ஏன்னா சாப்பிட்டவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம போய் அதை இல்லைன்னு எதிர்த்து சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கருத்தை உள்ளடக்கியதாக அந்த பகுதி அமைந்திருந்தது. ஸோ நாம் நிறைய நேரங்களில் நிறைய கழுதைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த கழுதைகளுக்கு நாம் செவி மடித்து கொண்டு இருக்கிறோம், செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த கழுதை சொன்னதை நாம் மனதில் ஏற்றி கொள்கிறோம். அதையே நாம் வந்து பெரும் சுமையாக எடுத்துக்கொள்கிறோம். அதை கழுதையாகவே பாருங்கள். நான் நிறைய நேரங்களில் குழந்தையாக பாருங்கள் சொல்லுவேன். சிறு குழந்தை அப்படி தான் நடந்து கொள்ளும் அப்படின்னு. ஆனால் இந்த கதையின் வாயிலாக நிறைய அந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்யக்கூடியவர்கள், விதண்டாவாதத்திற்கு பேசக்கூடியவர்கள், அவங்களையெல்லாம் நீங்கள் முட்டாள் கழுதையாக எண்ணிக்கொண்டு அவர்களிடத்தில் அதை தவிர்த்து விட்டு வெளியே வந்து விடுவது தான் ஆகச்சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா தண்டனை நமக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான அந்த முதல் பகுதி கதையின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து 2வது விஷயம் சொன்னாங்க. இது வந்து இந்த டீம் பில்டிங் அப்படி சொல்லக்கூடிய நம்ம ஒற்றுமையாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை சொன்னாங்க. அது பலூனில் வந்து பேர்களை எழுத சொல்லி அதை ஊதி அதை கட்டி அதை வந்து எல்லோருமே போய் 100 நபர்களும் போய் ஒரு அறையில் போட்டுவிடணும். ஸோ ஒரே நிமிடத்தில் அவங்க பலூனை போய் மீண்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா யார் கையிலையுமே சிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அதே 1 நிமிடத்தை சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ யார் கையில் என்னென்ன பலூன் இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை அந்தந்த நபருக்குரிய பெயர்களை வாசித்து அவர்களிடத்தில் கொடுத்துடுங்க. இந்த செயலை நம்ம நிறைய நேரங்களில் நானும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டீம் பில்டிங்னாலே நிறைய இந்த பயிற்சிகள் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால்
டீம் பில்டிங் அப்படின்னு சொல்வதன் ஒரு விளைவு எனக்கு தோன்றுகிறது. இது விவசாய நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் டீம் பில்டிங்கை நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எப்படி வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத என்ன தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, விவசாயம் அப்படிங்கிறது ஒரு நபரால் செய்ய முடியாது. விவசாயம் அப்படிங்கிறது ஒரு நபரால் செய்ய முடியாது. அப்போது அங்கே கூட்டு முயற்சி அப்படின்னு ஒன்று வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எப்படி வைத்திருந்தார்கள் அப்படின்னா, இப்போது என்னிடத்தில் ஒரு வயல் இருக்கிறது. அந்த வயலை நானே உழுது, நானே வந்து விதைத்து, நானே வந்து களை எடுத்து, நானே வந்து கருதறுத்து அப்படிங்கிற ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்க்கணும்னா முடியாது. ஸோ ஒரு ஆள் செய்யலாம். எப்போ செய்யலாம் அப்படின்னா, இது முடிப்பதற்கு 90-100 நாட்கள் ஆகும். ஆனால் அந்த பயிர் வளருவதற்கான நேரம், அது உணவு எடுத்துக்கொள்வதற்கான நேரம், நீர் கட்டுவதற்கான நேரம் அப்படின்னு நிறைய நேரங்கள் இருக்குது. அப்போ அந்த நேரத்துல எல்லாம் நானே ஒரே ஆளாக அப்போலேருந்து இப்போ ஆரம்பிச்சேன்னா அது சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நாட்கள் கணக்கில்னா சொல்லலாம் 90 நாட்கள் உழைக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஊர் ஒரு குடி அப்படின்னு ஒன்று கூடுச்சு அப்படின்னா அந்த ஒன்று கூடி, அதுக்கு தான் குடி அப்படின்னே சொல்லுவாங்க, உழைப்பாங்க. இன்றைக்கி என் வயல், நாளைக்கு அவங்க வயல், அதுக்கு அடுத்த நாள் அவங்க வயல்னு எல்லாருமா சேர்ந்து காலை மதியம் மாலை அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு வாரத்தில் எல்லாருக்கும் விதைத்து விடுவார்கள், எல்லாருக்கும் உழுது விடுவார்கள், எல்லோருக்கும் களை எடுப்பார்கள், எல்லோருக்கும் கருதறுப்பார்கள், எல்லோருக்கும் நீர் பாய்ச்சுவார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக கூட்டாக ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக ஒரு குடியாக அவர்கள் ஒன்று கூடி செயல்படுத்துவார்கள். ஸோ அப்போது விளைவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி விளைந்திருக்கும். அந்த விளைவு அப்படிங்கிறது தான் விளைந்தது. கூடி அப்படிங்கிறது தான் ஒன்று கூடி அப்படிங்கிறது தான் ஒரு குடி அப்படிங்கிறது மாதிரி முடிவாக வந்தது. ஸோ நாம் ஒற்றுமையோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால், ஊர் கூடி தேர் இழுத்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து சேரும். ஒரு கை அப்படிங்கிறது ஓசை வராது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தனிமரம் தோப்பு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் நாம் ஒன்று கூடணும், ஒன்றிணைந்து செயல்படணும். இப்போ டைகர் கிளப் அப்படிங்கிறதும் அப்படி தான், தேன்கூடு அப்படிங்கிறதும் அப்படி தான் நான் வச்சுருப்பேன். நிறைய பேர் ஒன்றிணைந்து செயல்படணும், அதை ஒரு நோக்கத்தோடு பயணிக்கணும். அப்படி பயணித்தால் இலக்கை எல்லாராலும் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செயல்பாட்டுகளையும் நான் வந்து செய்திருப்பேன். இதை நான் மட்டும் செயல்படுத்தலாமா? பண்ணலாம். ஆனால் எல்லோருமாக சேர்ந்து செயல்படுத்தினால் அது நிறைய பேர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வடிவமைத்திருப்போம். ஸோ அதையும் நினைவுபடுத்தும் விதமாக அந்த டீம் பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஸோ நாம் கேட்ட ஆடியோ அப்படிங்கிறது ஒரு 3 நிமிட ஆடியோவாக இருந்தாலும் அதில் உள்ள கருத்துக்கள் அப்படிங்கிறது ஆழமாக பதியும் வண்ணமாக அமைந்திருந்தது. ஸோ முட்டா கழுதைகளிடத்தில் நாம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வது அப்படிங்கிறதும், இரண்டாவதாக கூட்டு முயற்சியே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை தந்த சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கிய குறிப்பை, மருத்துவ குறிப்பை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய மருத்துவ குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்பில் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ வாங்க நாம் அந்த மருத்துவ குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நரம்பை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த நரம்புகளில் வியாதிங்கிறது சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சுங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நரம்பு வீக்காக இருக்குது. யாரை கேட்டாலும் பாருங்கள், உடம்புல வலி இருந்தால் நரம்பு வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நரம்பை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்களில் இருந்தும், அதாவது நரம்பு சம்மந்தமான வியாதிகள், தசை சம்மந்தமான வியாதிகள், இதிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். நம்ம சாதாரண நரம்பு தானே அப்படின்னு நினைப்போம். ஒரு
சின்ன வலியிலிருந்து ஒரு மாதிரி பின் குத்துற மாதிரி வலி, மரத்து போகிறது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா மொடமாகக்கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனைகள் இந்த நரம்பு வீக்னஸ்னால வரும். அப்போ இந்த நரம்பை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ இந்த நரம்பு வந்து எப்படி பாதுகாத்து கொள்ளுது டாக்டர், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டு மூலமாக தான் சரி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு 5 உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச போதெல்லாம் அந்த 5 உணவையும் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா நரம்பு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்னென்ன உணவுகள் வரிசையாக பார்க்கலாம். பொதுவாக நரம்பு செயல்பாட்டுக்கு முக்கியமான வைட்டமின் என்னன்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் பி, ஏபி இருக்கு இல்லையா, அதில் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அதில் B1, B2, B3, B6, B12 நிறைய இருக்குங்க. எல்லா பி காம்ப்ளெக்ஸு வைட்டமின்களும் பார்த்தீங்கன்னா நரம்பு செயல்பாட்டுக்கு முக்கியங்க. அப்போது இந்த மாதிரி வைட்டமின்கள் எதில் இருக்குது அதை பார்க்க வேண்டியது நம்ம கடமை. வரிசையாக பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள். நீங்கள் எந்த காய்கறி சாப்பிட்டாலும் சரி தாங்க, அதில் வந்து வைட்டமின்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக வைட்டமின் ஏ மற்றும் பி இந்த ரெண்டுமே பச்சை காய்கறிகளில் அதிகமாக இருக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நரம்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிடும். பொதுவாக பச்சை காய்கறிகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியும், நம்ம வெஜிடபிள்ஸ் தான், க்ரீன் வெஜிடபிள்ஸ்னு பொதுவாக சொல்லுவோம். அதுக்காக பச்சை கலரில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே சிவப்பு கலரில் இருக்குது. அதுக்காக அது பச்சை காய்கறி இல்லைன்னு ஆகிடாது. பச்சை காய்கறிகள்னு சொல்கிறது க்ரீனி வெஜிடபிள்ஸ்னு பொதுவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து வாய்ந்தது. இதை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிட்டோ வந்தோம் அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ்ஜே நிறைய சாப்பிட்டா கூட காய்கறிகளை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அதில் தான் நரம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஞ்சி. என்ன டாக்டர் இஞ்சியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சியில் ஜிஞ்சரால் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இது நரம்பு வலி முதலான பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம நரம்பை பாதுகாக்குதுங்க. பொதுவாக நரம்பு வந்து வீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு வலி பிரச்சனை ஏற்படும். அப்போ இந்த ஜிஞ்சர், அதாவது இஞ்சியை வந்து நம்ம டீலேயோ இல்லைனா சமையல்லையோ அதிகமாக சேர்த்துட்டு வரும்போது இதில் உள்ள ஜிஞ்சரால் வந்து நரம்பை ரிப்பேர் பண்ணுது. அதாவது நரம்பினுடைய செயல்பாடை அதிகரிக்குது. இதனால் உங்களுக்கு வலி பிரச்சனை, வலி தொந்தரவு எல்லாமே நீங்கிரும். அதனால் இஞ்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, நரம்பை வந்து மேம்படுத்துங்க. நரம்புக்கு தேவையான 3வது உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், அதாவது ஃப்ரூட்ஸ். பழங்களில் பலதரப்பட்ட பழங்கள் இருக்குங்க. எப்போவுமே காஸ்ட்லியான பழங்கள் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சத்து எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது தயவுசெய்து நம்பாதீங்க. நம்மளை சுற்றி உள்ள விலை மலிவான பழங்கள் பார்த்திங்கன்னா அதுவே போதும் நம்மளுக்கு. பழங்களில் பொதுவாக வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏவும் அதிகமாக இருக்குது, பியும் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள நச்சுக்களை நீக்கிறது. நரம்புகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உடம்புல நச்சு அதிகமாக இருக்கும்போது செயல்பாட்டு திறன் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த வைட்டமின்கள் நிறைந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய நரம்பு செயல்படும் திறமை வந்து அதிகரித்து வலி இல்லாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த பழங்கள் உதவி பண்ணுது. பழங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா இந்த பழங்களில் உள்ள நார்ச்சத்து வந்து சுகரை குறைச்சி நம்மளை பாதுகாக்குது. தைரியமாக சாப்பிடுங்க, நரம்பை சீராக்குங்க. 4வது பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள். இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு செயல்பாட்டுக்கு தேவையான முக்கியமான தாதுக்கள் தான் இதெல்லாம். அப்போ இந்த பூசணி விதைகளை நம்ம சாப்பிடும்போது இது நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருது. பூசணி விதைகளை அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. பூசணி நீங்கள் வீட்டில் வாங்குறீங்க இல்லையா, அதை வாங்கி அதில் உள்ள விதைகளை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் உள்ள தோலை நீக்கிட்டு அதில் உள்ளேருந்து வரக்கூடிய சீடை வந்து பொடிச்சு பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முக்கியமாக குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம். உங்கள் நரம்பு வந்து செயல்படும் திறமை பல மடங்காக அதிகரிக்கிறன்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூசணி விதைகளை எடுத்துக்கோங்க. கடைசியாக 5வதாக பார்த்தீங்கன்னா என்னென்னா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள். பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் டைரி ப்ராடக்ட் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து தயாரிக்கக்கூடியது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கொழுப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கடைகளில் லோ ஃபேட்டுன்னு கிடைக்கும் இல்லையா, அதாவது நம்ம தயிரில் இருந்து நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மோரை கடைவாங்க, அதிலேருந்து வெண்ணெய் எடுத்துருவாங்க. அப்போ தான் அதில் உள்ள ஃபேட்டும் குறையும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இயற்கையிலே வீட்டில் பண்ணாலும் சரி, இல்லைனா கடைகளில் கிடைக்கக்கூடிய லோ ஃபேட்டு உள்ள இந்த டைரி ப்ராடக்ட்ஸை வாங்கினாலும் சரி, கொழுப்பு இல்லாத விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து உங்களுக்கு நரம்புக்கு தேவையான வைட்டமின்கள் கிடைக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் நரம்பை வந்து செழுமைப்படுத்துறதுல இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து முக்கியமான பங்கு வைக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 5 உணவு ரொம்ப ஈஸி தான், நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடியது தான், விலையும் மலிவானது தான், காஸ்ட்லி கிடையாது. அதனால் தொடர்ந்து அப்பப்போ உணவில் எடுத்துக்கோங்க. 5 கண்டிப்பாக சேர்த்து எடுக்க முடியாது, எப்பப்போ முடியுதோ அப்பப்போ எடுத்துக்கோங்க. உங்கள் நரம்பை ஸ்ட்ராங்காகுங்க. ஏன்னா நரம்பு நல்லா இருந்தால் தான் மனசுனால நிமிர்ந்து நடக்க முடியும். நன்றி சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்னைக்கு கேட்ட இந்த ஆரோக்கிய குறிப்பை பற்றின விளக்கத்தை வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா
முக்கியமான ஒரு விஷயம், நரம்பிற்கு தேவையான சத்துக்கள் அப்படிங்கிறது எதுவெல்லாம் அப்படிங்கிறது, அது உணவில் எப்படி இருக்கிறது, பயிற்சிகளில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பற்றின பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நாம் இதை பற்றின குறிப்புகளை, இதை பற்றின விளக்கங்களை நம்ம ஏன்னா நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய மருத்துவ குறிப்பை நமக்கு தந்த சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்துட்டு ஆடியோ கேட்டு செய்துட்டு நாம் இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான நாளாக அமையட்டும். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று வேண்டுதல்களை வைத்து நாம் அனைவரும் நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்யலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.